வணக்கம். முருகப்பெருமானினருளால் இன்று நம் காணவிருப்பது திருப்புகழின் 85வது பாடல். மஞ்சு எனும் குழலும் பிறையும் புருவங்கள் என்செளையும் கணையும் கயல்வண்டு புண்டரிகங்களையும் படிசிந்து பார்வை மண்டலச் சுழலும் செவி அம்குழை தங்கவின் தரளப்பதியும் பள்ளும் மண்டு அளம் திகழும் கமுகு சிறு கண்டமாதர் கம்சுகம் குரலும் கழை அம்புய கொங்கை செம்கிரியும் பவளம்பொறி கந்த சந்தனமும் பொழியும் துயல் வஞ்சு சேரும் கஞ்சம் மண்டும் உள் நின்று ரசம்பூகு கண் படர்ந்த இடரப்பை எனும் தொடை கண் கை சரணம் செயல் வஞ்சரை நம்புவேனோ. மேகம் என்னும் படியான அந்த கரிய நிற கூந்தலை கொண்டவர்கள் பிறை போன்ற அழகிய புருவங்கள் எனப்படும் அந்த வில்லம்பு ஒத்து உள்ள அந்த புருவங்களை கொண்டவர்கள் அழகிய கயல் மீனும் வண்டும் தாமரை இவைகளெல்லாம் படித்து தமது சிறப்பை வெளிக்காட்ட வல்ல கண்களை உடையவர்கள் நாட்டில் உள்ளவர்களெல்லாம் கலங்கும்படியான அந்த காதிலுள்ளத்துடைய அழகு முத்துக்கள் பதித்ததைப் போலுள்ள அந்த பற்கள் நெருங்கிய கலப்பையால் உழுது வளர்ந்த கமுகு போன்ற சிறிய அழகிய கழுத்தையுடைய அந்த பெண்கள் பேரின்பம் தரும் கிளி என்னும்படியான குரலாகிய புல்லாங்குழலை ஒத்த குரலை கொண்டவர்கள் தாமரை போன்ற மார்பகங்கள் ஆகிய செவ்விய மலையின் பவள மாலை தேமல் நறுமணக் கமழும் சந்தனம் விளங்குகின்ற ஆடை வஞ்சிக்கொடி போன்ற இடை இவைகளை துலங்க பொருந்திய தாமரையில் நிறைந்த உட்புறத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த காம இன்பம் புகந்துள்ள அந்த இடம் வாழை போன்ற தொடை கண்கள் கைகள் அழகிய பாதங்கள் இப்படி எல்லா செயல்களோடு கூடிய வஞ்சகம் நிறைந்த விளைமாதர்களை நான் நம்புவேனோ முருகா என்று கேட்கிறார் நம் அருணகிரியார். இப்படியெல்லாம் அழகை வர்ணனை மேல் வர்ணனை செய்து கடைசியாக என்ன கேட்கிறார்? இதெல்லாம் இப்படிப்பட்ட இந்த பொய்யான இந்த மாய அழகில் நான் மயங்கி இந்த விளைமாதர்களை நான் நம்புவேனோ பகவானே என்று கேட்டு அடுத்ததாக நம் முருகப்பெருமானுடைய சிறப்பம்சங்களை கோடிட்டு காமித்துள்ளார். சஞ்ச சஞ்சக நஞ்சக டுண்டுடுடு டுண்டுடு டிண்டிமி டண்டம் டுண்டுடு தந்த நந்த திமி சங்குக்கள் பொங்குத்தாரை சம்புவின் குமரன் புலவன் பொரு கந்தன் என்றிடு துந்திமியும் துவசங்கள் அங்கு ஒளிரும் குடையும் திசை பிஞ்சவே கண்டு அஞ்சு வஞ்ச அசுரன் திரளும் குவடு அன்று அடங்களும் வெந்து பொருந்திட அண்டரிந்திரனும் சரணம் புக வென்றவேலே. முருகா, சஞ்ச சஞ்சக நஞ்சக டுண்டுடுடு டுண்டுடு டிண்டிமி டண்டம டுண்டுடு தந்த நந்த திந்திமி இவ்வாறு ஒலித்த அந்த சங்குகளும் தாமரைகளும் தப்பட்டைகளும் சிவபெருமானின் புதல்வன் நீங்கள்தான், அதாவது சிவபெருமானின் மகனே, தமிழில் புலமை படைத்தவனே, சண்டை செய்ய வல்ல கந்தன் என்றெல்லாம் ஒலிக்கும் அந்த பேரிகைகளும் கொடிகளும் அவ்விடத்தில் பிரகாசிக்கும் அந்த குடைகளும் திசைகளிலெல்லாம் மிகுந்து பொலிவையே தரும் அக்காட்சியை கண்டு பயப்படும்படி வஞ்சகமுள்ள அந்த சூரனுடைய சேனைகளும் கிரௌஞ்சமலையும் ஆக அன்று, அதாவது அந்த கிரௌஞ்சமலையே பொடிப்படும்படி அன்று எல்லாமும் வெந்து கரியாக தேவர்களும் இந்திரனும் அடைக்கலம் என்று உன் திருவடியை சரணடைய வெற்றி கொண்ட முருகவேளே. அம்புயம் தன் அரம்பை குறிஞ்சியின் மங்கை அம்குடல் மங்கையோடு அன்புடன் அண்டரும் தொழும் செந்திலில் இன்புறும் தம்பிரானே. தாமரையும் குளிர்ந்த வாழையும் நிறைந்துள்ள மலைநிலத்து பெண்ணாகிய வள்ளியும் அழகிய விண்ணுலக மங்கை என்று கூறப்படும் தேவயானி ஆகிய இவர்கள் இருவரோடு அன்புடன் தேவர்களும் தொழுகின்ற திருச்செந்தூரில் இன்புற்றிருக்கின்ற தம்பிரானே, எங்கள் முருகப் பெருமானே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். நன்றி.